அதிகாரம் வாசிப்போமாக. 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை ஒரு சத்தத்தை வைத்து வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு தரித்திரனானாரே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த வேத பகுதிகளை வசனத்தை வைத்து பொதுவாக உலக ஆசீர்வாதத்தை பேசுகிறதான ஊழியர்கள் அநேகர் உண்டு. ஆனால் உலகத்திற்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து வேதத்தில் ஆண்டவர் எந்த ஒரு இடத்திலும் என்ன செய்யவில்லை, பேசவில்லை. ஆண்டவர் சொன்னது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் எல்லாம் உங்களுக்கு நினைச்சு கொடுக்கப்படும் என்பது. தேடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்பதான். வேதத்தின் காரியங்களை வசனங்களை தங்களுக்கு சாதகமாய் அதை புரட்டி பேசுகிற அநேக ஊழியர்கள் உண்டு. அப்போ ஏனென்றால் இதை வைத்து கர்த்தர் நம்மை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுவதற்காக தான் கர்த்தர் தரித்திரராய் மாறினார் என்று சொல்லி அதை ஐஸ்வர்யத்தை, உலக செழிப்பு, உலக ஆசீர்வாதங்களை குறித்து அதிகமாய் பேச பேச மக்களுக்கு ரொம்ப என்னமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அவர்கள் அப்படிப்பட்டவருடைய பிரசங்கத்தை கேட்பதற்கு ஆவலோடு கடந்து செல்வார்கள். காரணம், உலகத்தில் மக்கள் எல்லாருக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு பாரம் அந்த உலகத்தை குறித்துதான். சோதரன் எதை குறித்துதான்? இந்த உலக ஆசீர்வாதங்கள், உலகத்தில் நன்றாக இருக்க வேண்டும், வருமானம் உண்டாக வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், சுகமாக இருக்க வேண்டும், நல்லபடியாக பெரிய பெரிய பணக்காரனாக மாற வேண்டும் என்றுள்ளதான ஆசை என்பது எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் இருக்கிறது. ஸ்தோத்திரம் பண்ணாலும் அது விசுவாசிகளுக்குள்ள உண்டு, ஊழியக்காரர்களுக்குள்ளேயும் உண்டு. அதிக ஊழியக்காரர்கள் அதிகமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதனால் என்னென்ன விளைவு என்பதை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம், பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தது ஆமென், யாரையும் இம்மைக்குரிய ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவதற்காக அல்ல. ஆமென். வாசிப்போம், அந்த வசனத்தை ஒருமுறை வாசிப்போமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை என்ன செய்திருக்கிறீர்கள்? 5 பாயிண்ட் அது சொல்லப்பட்டது. எத்தனை பாயிண்ட்? கிருபையை, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் என்னது கிருபையை என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறீர்கள். கிருபை. ஆமென், ஆமென், ஆமென். கிருபை என்றால் அர்ஹதையே இல்லாத ஒருவன் மேல் காட்டுகிற ஒரு தயவுக்கு பேர் தான் என்னது? கிருபை. எந்த நிலையில அவன் என்ன இல்லை, தகுதி கிடையாது, அர்ஹதை அற்றவன். அவன் மேல் பாராட்டுகிற அந்த இரக்கம், அந்த தயவு தான் கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வேதத்தில் முதலில் கிருபை என்று சொல்லி ஆதியாகமம் 6வது அதிகாரத்துக்கு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வேதத்தில் முதலில் கிருபை என்ற ஒரு வார்த்தை வருகிறது. அதனுடைய ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போமாக. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லப்பட்டது. என்ன, ஏன் அங்கே கிருபை கிடைத்தது? எதற்குரிய கிருபை? அந்த கிருபை நோவாவின் வாழ்க்கை என்ன செய்தது? கிருபை கிடைத்தது உண்மை, அது என்ன செய்தது அவன் வாழ்க்கையில் என்பதை நான் சிந்திக்க வேண்டிய அவசியமாகும். என்ன நடந்தது? அதனுடைய 5 வசனத்தை வாசியுங்கள். அக்கிரமம் பூமியிலே
அந்த நாட்களில் உலகம் முழுவதும் மக்கள் இருந்தார், பூமியில் நிரம்பி இருந்தார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாதாக. அல்லேலூயா. அப்போ அக்கிரமம் பூமியில் நினைச்சது பெருகி போச்சு. மனிதனுடைய இருதயத்தில் நினைவுகளும் தோற்றம் எல்லாம் நித்தம் பொல்லாதது என்று கண்டு மனிதனை உண்டாக்குவதற்காக கர்த்தர் என்ன செய்தாரா? மனஸ்தாபப்பட்டார். அது அவருடைய இருதயத்துக்கு விஷமமாய் இருந்தது என்று சொல்லி நடந்து என்ன சொல்றாரு? வைக்கலாமா? மனுஷன் முதற்கொண்டு பிராணிகள் பரியந்தமும் என்ன செய்வேன்? நிக்கிரகம் பண்ணுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அழிப்பதற்காக, எல்லாவற்றையும் அழிப்பதற்காக தேவன் திட்டம் போடுகிறார். அல்லேலூயா. அவர் எதற்காக அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்? மனுஷனுடைய அக்கிரமம் என்ன போச்சு? பெருகி போச்சு. தேவனை துக்கப்படுத்துகிற மனுஷனாய், கொடூரமான பாவிகளாக, தந்தன் பலிகளை கெடுத்துக் கொண்ட மனிதர்களாக அன்று வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. நாம் மனிதனையும் தேவன் அழிப்பதற்காக தேவன் திட்டம் போடும் போது, ஆமென், ஒரே ஒரு மனுஷன் மேல் அவருடைய இரக்கம் கிருபை அங்கு வெளிப்பட்டது. நோவாவின் மேல், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை. அல்லேலூயா. அப்ப அந்த நாட்களில் உள்ள மக்கள் பாருங்கள், லூக்கா 17வது அதிகாரத்தில் பார்க்கும்போது 27ஆம் வசனத்தை வாசிப்போமாக. பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் புசித்து குடித்தார்கள், கொடுத்தார்கள். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. இதனால் அந்த நாட்களில் மக்கள் உலக பிரகாரமாய் புசித்து குடித்து கொடுத்து கொண்டு நல்லா இருந்தாங்க. ஆமென். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திற்காக தான் தேவன் மக்களை நேசிக்கிறார். உலகத்தில் ஆண்டு வந்தார் என்றால் அவர்கள் நினைச்சு வேண்டிய தேவையில்லை, அழிக்க வேண்டிய தேவை கிடையாது. அல்லேலூயா. அவர் புசிக்கிறதிலும் குடிக்கிறதிலும் பெண் கொண்டு கொடுக்கிறதிலும் அல்லேலூயா முக்கியத்துவம் கொடுத்தார்களே தவிர தேவனை தேடுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. கர்த்தர் சொல்றார். அந்த ஜனங்கள் மத்தியில் வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. 9ஆம் வசனம், ஆதியாகமத்திலே 9ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அவன் யாரா இருந்தான்? நீதிமானா இருந்தான். அவனுக்கு அவன் மேல் கர்த்தருடைய கிருபை வெளிப்பட காரணம் என்னவென்றால், ஹல்லேலூயா, அவன் அநியாயக்காரனாய் இல்லை, அவன் நீதி செய்கிறவனாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. நீதிமானும் உத்தமனாய் இருந்தான். தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ நோவா அவன் குடும்பம் கர்த்தருடைய பார்வையில் அழிவில் இருந்து என்ன செய்வதற்கு, பாதுகாக்கப்படுவதற்கு தகுதியுள்ளவர்களாக இருந்தார். அதனால் கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. எல்லா ஜனத்தையும், அந்த பூமியில் உள்ள எல்லா ஜனத்தையும், மிருகங்கள் எல்லாவற்றையும் அழிக்கும் போது, அல்லேலூயா, அந்த அழிவில் இருந்து கர்த்தர் இவர்களை பாதுகாத்தார். அதுதான் கிருபை. அல்லேலூயா. அவர்களோடு சேர்த்து அழிக்கவில்லை, தேவன் அவனை பாதுகாத்தார். கைகளை தலையில சொல்லுவோமா? இதுதான் கிருபை. அதே போல யாக்கும் இங்கு சொல்லப்பட்ட விதமாக வாசித்தோம் அல்லவா? கர்த்தராகிய கிருபையை என்ன செய்யுங்கள்? அறிந்திருக்கிறீர்களே. என்ன உள்ளவராக இருந்தாரா? அவர் பெரிய பணக்காரர் இருந்தாருன்னு அர்த்தம். இந்த ஊழியக்காரர்கள் பேசும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய கம்பெனி வச்சு எல்லா பேங்க்லையும் கோடா மில்லியன் கணக்கில் பணங்களை போட்டு பெரிய வசதி நிறைந்து ஆண்டவராக இயேசுவாக இருந்தார். அப்படியா? அவர் எந்த ஐஸ்வர்யத்தை சொல்லப்பட்டிருந்தது? அல்லேலூயா.
பரலோகத்து வேதம் சொல்லுகிற வாசிப்போமாக. அல்லேலூயா. அவனுடைய பிலிப்பியர்கள் நிருபம் 2வது அதிகாரம் 6வது வாசிக்க பார்க்கலாம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அப்போ பரலோகத்தில் தேவனுடைய ரூபமாய் இருந்தவர். ஆமென். அல்லேலூயா. கைகளை தலையிலே சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவனுக்கு சமமாய் இருந்தவர். ஆமென். அடுத்ததாக யோவான் 1வது அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை வாசிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் வார்த்தையாய் இருந்தவர். வார்த்தை தேவனாய் இருந்தவர். ஆமென். யாரா இருந்தவர்? தேவனாய் இருந்தவர். அதான் ஐஸ்வர்யம். அல்லேலூயா. அதாவது அந்த ஐஸ்வர்யம் என்பது இம்மைக்குரிய ஐஸ்வர்யம் அல்ல. அல்லேலூயா. அழியாத ஐஸ்வர்யமாய் இருந்தவர். ஆமென். அதாவது தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்தவர். அடுத்த வசனம் வாசிப்போம். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். தேவனோடு யாரோடு? தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் என்ன செய்தது? உண்டாயிற்று. எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். அவ்வளவு வல்லமை நிறைந்தவர். அதுவே ஐஸ்வர்யம். ஆமென். ஆமென். அவ்வளவு வல்லமை நிறைந்தவர். அடுத்த வசனம் கூட ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவ்வளவு மகத்துவமும் வல்லமை நிறைந்த தேவன். அதுதான் ஐஸ்வர்யம், மேன்மையானது. அல்லேலூயா. அடுத்து இன்னும் வாசிப்போமாக. கர்த்தர் ஸ்தோத்திரம். எபிரேயர் நிருபத்தில் 1வது அதிகாரம் 1 வாசிக்க பார்க்கலாம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் மகவேகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளப்பட்டின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளப்பட்டினார். இவரை சர்வத்திற்கும் சுதந்திரவழியாக நியமித்தார். உலகங்களை உண்டாக்கினார். அவ்வளவு பெரிய வல்லமை நிறைந்த தேவன். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் திருவிழம் பற்றினார். சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். அல்லேலூயா. சகலத்தை என்ன செய்தவர்? உண்டாக்கினவர். ஆமென். அவ்வளவு வல்லமை நிறைந்தவர். ஆமென். அடுத்த வசனம். மகிமை பிரகாசமும் தன்மை சொர்வமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவனாய் அப்போ பாருங்கள், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையும் சொர்வமாய் இருந்தவர். அடுத்தது சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவர். ஆமென். இவ்வளவு பெரிய ஒரு மகிமை நிறைந்த அவர் வேதம் சொல்லுகிறது. யோவானுடைய 1வது அதிகாரத்தில் கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாதாக 16ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். பரிபூரணம். அவர் பரிபூரணமானவர். என்னது? சுத்தமா சொல்லுங்க. பரிபூரணமானவர். அல்லேலூயா. பூரணமானவர் அல்ல. என்ன? சுத்தமா சொல்லுங்க. பரிபூரணம். பூரணம் வேறு, பரிபூர்ணம் வேறு. அல்லேலூயா. அது அளவு கடங்காதது. ஆமென். அல்லேலூயா. அப்போ அந்த பரிபூரணமான தேவன், அந்த பரிபூரணத்திலிருந்து நாம் எல்லாரும் கிருபை மேல் கிருபை பெறுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிறைவுள்ள தேவன். ஆமென். பிலிப்பியர்ல வாசிப்போம். அவருடைய 2வது அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்கள். 6:7. அவர் தேவனுடைய ரூபமாய்
சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளால் எண்ணாமல் தம்மை தாமே என்ன செய்தார்? சத்தமா சொல்லுங்க. பெருமை என்ன செய்தார்? அந்த பரிபூர்ணமான மேன்மையின் அழியாத ஐஸ்வர்யம் நிறைந்தவராய் இருந்தவர் அல்லேலூயா அந்த ஸ்தானத்தை என்ன செய்கிறார்? பெருமையாக்குகிறார். அதை என்ன செய்கிறார்? இழக்கிறார், விடுகிறார். புரியுதுல்ல? ஒரு கோடி பணம் இருக்கிற மனுஷன் அல்லேலூயா நல்லா இருந்தாங்க ஒரு நாள், இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்குது அப்படின்னா அந்த கோடி எல்லாம் என்ன பத்தி இழந்தது. அது மனுஷனை குறித்து சொல்றான். ஆனா நம்ம ஆண்டவர் அல்லேலூயா பாருங்கள், அவருடைய யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்கள். ஒரே பேரான நாம் மனிதராகிய நாம் அல்லேலூயா ஆமென் நாம் என்ன செய்யாமல் கெட்டு போகாமல் அழியாத வாழ்வை அடையும்படிக்கு அவரை நமக்கு என்ன தந்தருளினார். எல்லாம் நிரப்பி இருந்தவர் அல்லேலூயா எல்லாம் இழந்தது. ஆமென் ஆமென். சரித்திர அவதாரம் எடுத்து உலகத்துக்கு வருகிறார். எதற்காக? அவர் இருந்த அந்த மேன்மையின் ஐஸ்வர்யமாகிய என்ன ஐஸ்வர்யம் உங்களுக்கு சொல்றேன், அந்த ஐஸ்வர்யத்தின் நிலையை நமக்கு கொடுப்பதற்காக அல்லேலூயா அவர் அங்கேயே அமர்ந்து கொண்டிருந்தால் ஆமென் தேவ தூதருடைய ஆராதனை மத்தியில் அமர்ந்து கொண்டு நான் பூமிக்கு போக மாட்டேன். எதற்கு போக வேண்டும்? மக்கள் எல்லாரும் பாவம் செய்தவங்க தானே, அவங்க எல்லாம் அழியட்டும், அவங்க எல்லாம் ஏன் அக்கினி கந்தவரை கடலுக்கு தள்ளணும், இவனை ஒரு தடவை நிஜவிட காப்பாற்றப்படக்கூடாது என்று நம்மை போன்ற ஒரு சிந்தை அவருக்குள் இருந்திருந்தார் அல்லேலூயா அவருடைய ஸ்தானத்தை மேன்மையை அங்கு அமர்ந்திருப்பார். கர்த்தர் வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபீடம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியும் வாசம், ஒருவரும் கண்டாதவர் காணக்கூடாத அவ்வளவு மகத்துவம் நிறைந்தவராய் இருந்தவர் அல்லேலூயா. பாருங்க, சாதாரண மனிதனுடைய கையில் அடி வாங்குவர், அவ்வளவு உன்னதமான மேன்மையாய் இருந்தவர் அல்லேலூயா. எல்லாம் இழந்து எனக்காகவும் உங்களுக்காகவும் பாவிகளுடைய கையில் அடி வாங்குறது உலகத்துக்கு வந்தார். இதுதான் தரித்திரம். ஆமென் ஆமென். எதற்கு? அவருடைய மேன்மையை நமக்கு தருவதற்காக. தேவன் சொல்லுகிறது அல்லவா 1 யோவான்ல 3வது அதிகாரத்துல அதனுடைய ஸ்தோத்திரம் 1-2 வசனம் வாசிக்க பார்க்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே, நல்ல உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் என்ன செய்வது? அறியவில்லை. இந்த பகுதியில இம்மைக்குரிய காரியத்தை சொல்லவே இல்லை. அல்லேலூயா. உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்திற்காக இயேசு வரலங்க. அல்லேலூயா. பரலோக ஆசீர்வாதத்தை தருவதற்காக இயேசு வந்தார் இந்த உலகத்தில். ஆமென் அல்லேலூயா. பரலோகத்தின் ஆசீர்வாதத்திற்கு நாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுவதனால் அல்லேலூயா கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுத்து அவன் இன்மையிலே கட்டணமா நடத்துவார், போஷிப்பார், ஆசீர்வதிப்பார். அவ்வளவுதான். இதெல்லாம் முக்கியம். அல்லேலூயா. முக்கியமானது அது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பார். கைகளை தட்டி கத்திர மையப்படுத்துவார். அல்லேலூயா. அவருக்கு சொல்லு ஒப்பார். அப்படி என்றால் அல்லேலூயா அவர் எப்படி தேவனாய் உன்னதமான சிங்காசனத்தில் ஆமென் பரலோகத்தின் ஐஸ்வர்யத்தால் நிரப்பப்பட்டவராய்
ஆமென். அந்த மகிமையின் ஐஸ்வர்யம். ஆமென். ஹல்லேலூயா. தேவதூதருடைய ஆராதனை மத்தியில் இருந்த அந்த ஸ்தானம், ஆமென், எப்படி இருந்தாலோ அதே ஸ்தானத்தில் நம்மை கொண்டு அமர பண்ணுவதனால் அந்த ஐஸ்வர்யம். அவருக்கு ஒப்பாய் நம்மை அமர வைப்பதுதான் என்னது? ஐஸ்வர்யம். புரியுதா இல்லையா? அப்போ அவர் அந்த நிலையை விட்டார். அந்த ஸ்தானத்தை சிறு காலம், குறிப்பிட்ட காலங்கள் விடவில்லை என்றால் நாம் இன்றைக்கு யாரா இருந்திருப்போம்? சாத்தானுடைய ஆளாய் வாழ்ந்து அழிந்து போயிருப்போம். அந்த அழிவிலிருந்து நம்மை மீட்பதற்காக ஹல்லேலூயா அவர் தம்முடைய அந்த நிலையை சில காலத்துக்கு நினைச்சதாய் இழந்தார். அந்த மேன்மையை இழந்தார். அந்த தேவன் என்ற ஸ்தானத்தை இழந்தார். தேவதூதருடைய ஆராதனை என்ற இடத்தை இழந்தார். அதான் இழந்தது. ஆமென். ஆமென். அத ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவருடைய அவர் ஐஸ்வர்யம் உள்ளவரா இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே, ஆமென், தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களை மாற, அப்படி என்றால் அவருக்கு ஒப்பாய் இருக்கிற அந்த நிலையை அடைவதற்காக உண்மையான ஸ்தானத்தை நமக்காய் தற்காலிகமாய் நம்மை அவரோடு சேர்க்க, நம்மை அந்த நிலைக்கு கொண்டு செல்வதற்காக பூமியில் மனித அவதாரம் எடுத்து வருகிறார். அல்லேலூயா. வந்து நமக்குரிய தண்டனையை அவர் தம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அவர் நிச்சயப்படுகிறார், அடிக்கப்படுகிறார். அவர் பாவம் செய்தல்ல, அவர் அநியாயம் செய்தல்ல அடித்தது. அல்லேலூயா. நான் அநியாயம் செய்தேன், நான் அக்கிரமம் செய்தேன், நான் பாவம் செய்தேன். எனக்கு பதிலாய் என்னை இந்த உலகத்தில் சிருஷ்டித்தவர், என்னை பிறக்க வைத்தவராகிய தேவனாகிய கர்த்தர் என் தண்டனை அவர் தம் சரீரத்தில் அனுபவிக்கிறார். நான் அனுபவிக்க வேண்டிய அடியை அவர் அடி வாங்குகிறார். நான் தொங்க வேண்டிய இடத்தில் அவர் தொங்குகிறார். ஆமென். அதாவது தொங்கி நிற்கிற சிலுவை எனக்குரியது. ஆமென். ஆமென். நான் தொங்க வேண்டிய இடம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். என்னுடைய ரெண்டு கைகள் எல்லாம் நினைச்சிருக்கணும், ஆணி அடிக்கப்பட்டிருக்கணும். என் கால்கள் தான் நினைச்சிருக்கணும், ஆணி அடிக்கப்பட்டிருக்கணும். என் தலையில்தான் முழுக்கில் சூட்டப்பட்டிருக்கணும். என் சரீரம் தான் காயப்பட்டு இருக்கணும். சவுக்கடி நான் தான் வாங்கி இருக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. நான் மனிதனானதால் அந்த தண்டனையை ஒருபோதும் பெற்றதனால் நான் ஒருபோதும் நீதிமான் ஆக முடியாது. காரணம் என்ன? நான் பாவியான மனிதன். ஆமென். ஆனால் பாவமில்லாத பரிசுத்தர். ஆமென். குற்றமற்றவராகிய ஆண்டவர். அல்லேலூயா. என் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு பாவியான எனக்காக அவர் பரிசுத்த இரத்தத்தை சிலுவையில் எனக்காக அவர் செலுத்தினார். அந்த சிலுவை பாடு எனக்காக அடிக்கப்பட்ட நான் விசுவாசித்து, அல்லேலூயா, நான் அறிக்கைப்பட்டேன். அல்லேலூயா. பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவை நான் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது, அல்லேலூயா, நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறேன், ஐஸ்வர்யவானாய் மாற்றப்படுவேன். ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் அவருடைய தரித்திரத்தை தேவனிடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். கைகளை தலையிலே சொல்லுவோம். எல்லாம் கவனிக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், மனிதனாகிய நாம் பிறக்கும் போதே பாவி ஐயா. நம்ம மூதையாளர் செய்த பாவங்கள் மட்டுமல்ல, ஆதாம் முதலே நாம் பாவிகள் இருக்கிறோம். ஆமென். ஆமென். இயேசு மட்டும் உனக்காக எனக்காக இந்த உலகத்தில் மனிதனை அவதரித்து வந்து, ஆமென், சிலுவை பாட அவர் அனுபவிக்காமல் இருந்திருந்தால் நான் நீங்கள் பாவத்தில் செத்து போயிருப்போம், அழிந்து போயிருப்போம். அல்லேலூயா. நம்மை மீட்க, ஆமென், நம்முடைய தண்டனையை அவர் ஏற்றெடுத்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. Glory Jesus. நம்முடைய தண்டனை
நம்முடைய தண்டனை அவர் ஏற்றெடுத்தார். அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். தண்டனை அனுபவிக்க வேண்டிய யாரு? சத்தமா சொல்லு. நான் புரியுதா? அடிக்கப்பட வேண்டிய யாரு? நான். ஜீவன் விட வேண்டிய யாரு? நான். தாங்குமா? சொல்லு. ஏன் தாங்காது? நம்ம யாரு சொல்லு? சத்தமா சொல்லு. மனிதன். நம்ம சரீரம் தாங்காது. அவர் தண்டிக்கப்பட்ட நமக்கு அது என்ன இல்லை, விடுதலை இல்லை, செத்து போயிருக்கோம். அல்லேலூயா. உனக்கு பதிலாக நான் தண்டிக்கப்படுகிறேன் வந்து நிற்கிறார். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் அவருடைய தரித்திரம், அதாவது அவர் பூமியில் மனிதனாய் வாசிப்போம். நம்ம பிலிப்பியர்ல மீதி உள்ள பகுதியை வாசிப்போம். அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலான. ஆனா அவர் யார் அல்ல? சொல்லுங்க. மனித சாயலுடையவர் அல்ல. புரியுதா இல்லையா? அவர் யார் அல்ல? சாயலுடையவர் அல்ல. அவர் மனித சாயலே கிடையாது. ஆமென். அவர் எதற்கு மனித சாயல் ஆகணும்? எனக்காக அவர் ஆக வேண்டும். அதுதான் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தார். அந்த மேன்மை ஸ்தானத்தை எனக்காக விட்டார். ஆமென். வாசிங்க அவசரம் வாசிங்க. தம்மை தாமே வெறுமையாக்கி. என்னது அப்படி என்றால் என்ன வெறுமையாக்கினார்? தம்மை தாமே. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்த ஸ்தானத்தை வெறுமையாக்கினார். அவர் ஆராதனை மத்தியில் வீற்றிருந்ததை வெறுமையாக்கினார். அவருடைய அதிகாரத்தை வெறுமையாக்கினார். அவருடைய வல்லமையை வெறுமையாக்கினார். ஏன்? அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே அழிஞ்சு போகும். அவ்வளவுதான். அந்த அதிகாரம் வல்லமை என்ன வெறுமையாக்கினார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அதாவது வெறுமையாக்குவது. ஆமென். அவருடைய எல்லா ஸ்தானம் அவர் ஆராதனை மத்தியில் இருந்தவர். ஆமென். அல்லேலூயா. அந்த உன்னதமான ஸ்தானத்தை வெறுமையாக்கினார். அதுதான் அந்த ஐஸ்வர்யம் உள்ளவராய். அந்த ஐஸ்வர்யம் தான் சொன்னது. ஆமென். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தேவாதி தேவனாய் வீற்றிருந்தால் நான் இருந்தால் போதாது. அல்லேலூயா. என்னுடைய இடத்தில் என் பிள்ளைகளை கொண்டு வந்து அமர வைக்கணும்னு சொல்லி. ஆமென். அந்த இடத்தை சில காலத்துக்கு வறுமையாக்கி. ஆமென். அடுத்த வசனம் பாருங்க. அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார். அப்ப அவருக்கு என்ன சாயல் இல்லை? அழியாத சரீரம். என்னது? அந்த மகிமையின் சாயல். மகிமையின் அந்த மகிமையின் சாயலுக்கு என்ன இல்லை? அழிவில்லை. அது காயப்படுத்த முடியாது. அதுக்கு என்ன இல்லை? பசி இல்லை. ஆமென். 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 அவர் பூட்டி இருக்கிற அறைக்குள்ள என்ன செய்ய முடியும்? வர முடியும். அத மகிமையின் சரீரம். அல்லேலூயா. ஏன்னா அவர் வீட்டிலிருந்த பிறகு அவர் சீசர்கள் நான் பூட்டின அறைக்குள்ள அங்க வெளிப்பட்டார். அல்லேலூயா. அந்த அழியாத சரீரம் அதை அவர் என்ன செய்தார்? மனிதர் சாயலுக்கு தம்மை ஒப்புக் கொடுத்தார். அவர் மாமிசத்தையும் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். அப்ப அவர் மாம்சத்தை இரத்தம் உடையவர் அல்ல. அதான் அந்த மகத்துவம். அல்லேலூயா. அதுதான் அந்த உன்னதமான ஐஸ்வர்யம். அல்லேலூயா. அப்ப என்னை நான் மாம்சம் இரத்தமுடைய மனிதனாக இருக்கிறபடினா அவனை போல மாம்சமும் இரத்தமும் இல்லாதவராய் அல்லேலூயா மகிமையின் சாயலுடையவராய் மாற்றுவதற்காக அவர் மாம்ச சரீரம் எடுக்கிறார். அல்லேலூயா. வந்து தம்மை தாமே எடுத்து மனிதர் சாயலானார். மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம். அதான விஷயம். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலுவையில் அவர் அடிக்கப்படாவிட்டார். ஆமென். அந்த சாபமான மரணத்துக்கு தம்மை ஒப்புக்கொடாவிட்டார்
நான் சாபத்திலிருந்தும் பாவத்தின் தண்டனையிலிருந்தும் அல்லேலூயா நரக தண்டனை நம்ம என்ன செய்ய முடியாது, காப்பாற்றப்பட்டிருக்க முடியாது. வாசிப்போம். சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தாழ்த்தினார். என்னது தாழ்த்தினார்? அப்படி அந்த இடத்துல சொல்ல தம்மை தாமே தரித்திர ஆக்கினார். அல்லேலூயா. தம்மை தாமே யார் ஆக்கினார்? தரித்திர ஆக்கினார். நமக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்தினார். போதும் இருக்கட்டும். அதனால் வாசிப்பு முடிச்சது. மேலாக உயர்த்தி தாழ்த்தினதனால் என்ன செய்வார்? உயர்த்தப்பட்டார். ஏன்? நம்மை மீட்க வந்தவர். இயேசுவின் நாமத்தினால் முழங்காலியாவும் முடங்கும்படி நாமும் சேர்ந்து அல்லேலூயா தேவனுக்கு முன்பதாக நாமும் தேவ மக்களாய் மாற்றப்படுவதற்காக அல்லேலூயா. பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு நம்மை அழிவில் ஆகிய நரகத்தில் தள்ளுவதற்கு ஏதேனில் ஏற்பட்ட ஒரு மரணம், ஆமென், தேவனை விட்டு பிரிக்கப்பட்ட மரணம், அல்லேலூயா அல்லேலூயா. அந்த மரணத்துக்கு அதிகாரியா இருந்த சாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழித்தார். கரங்கள் தட்டி அல்லேலூயா. சரி, அப்படி தரித்திரத்தினால் நாம யாரமான ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனார். ஆமென். தலையில சொல்லுவோம். இம்மைக்குரிய ஐஸ்வர்யம் அல்ல, பரலோகத்தில் அவர் கோடான கோடி பணமும் வெள்ளியும் பொண்ணு வச்சுட்டு பெரிய பணக்காரராக இருந்தார். அதுக்கு அர்த்தம் தேவன் என்ற மகிமை, அல்லேலூயா, அந்த ஸ்தானமாகிய ஐஸ்வர்யத்தை அல்லேலூயா நமக்காக அவர் வறுமையாக்கினார். எதற்கு? நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட. யோவான் 1:14 வாசிக்கும் போது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகப்பட அதிகாரம். இந்த ஸ்தானத்தை நமக்கு கொடுக்க ஆமென். அவர் அந்த ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்தார். இதுவே தரித்திரரானது. ஆமென். இந்த ஸ்தானத்தை கொடுப்பதுதான் நம்ம யார மாட்ட ஐஸ்வர்யமான மாட்ட. புரியுதா? நம்ம யாரு? தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுக்க. ஆமென் ஆமென் ஆமென். அவர் தேவன் என்ற ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்தார். அவர் சிலுவையில் அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து என்னை தேவனுடைய பிள்ளை என்ற ஐஸ்வர்யமான மேன்மைக்குள் என்னை கொண்டு போகிறார். அந்த ஸ்தானத்தை அடைவதற்கு நம்மை கர்த்தர் ரட்சித்துட்டார். இப்ப நம்ம யாருடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளை. ஆமென் ஆமென் ஆமென். இந்த தேவனுடைய பிள்ளை அந்த ஸ்தானத்துக்கு அடைவதற்கு உன்னை நரக தண்டனையிலிருந்து மீட்டு ஆமென் அந்த நித்திய வாழ்வை அடைய உன்னை தகுதிப்படுத்த தேவன் சபைக்குள்ள கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆமென். நான் சொன்னார் நான் ஜெயம் பெற்று பிதாவினுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறது போல ஜெயம் பெறுகிறவன் நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி ஆரோக்கியம் செய்வேன். அல்லேலூயா. அதுதான் அந்த முழுமையான ஐஸ்வர்யவனாய் மாறுவது. புரியுதா இல்லையா? அப்ப
அவரை நம்மை நரக தண்டனை நினைச்சிருக்கார், காப்பாற்றிட்டார். இப்ப நம்ம என்ன செய்யறார்? அதாவது பிசாசின் கட்டுப்பாட்டிலிருந்து பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட நாம் பூமி கர்த்தர் கொடுக்கப்பட்ட காலம் வரையிலும் அல்லேலூயா நமக்கு அந்த விடுவிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அவருடைய ஸ்தானத்தில் அவருடைய இடத்தில் அமர பண்ணுவதற்குரிய தகுதி நாம் என்ன அடையணும். பெற்றதை என்ன செய்யக்கூடாது, இழந்துடக்கூடாது. பெற்ற ரட்சிப்பை இழந்துடக்கூடாது, பெற்ற அபிஷேகத்தை இழந்துடக்கூடாது, பெற்ற பரிசுத்தத்தை இழந்துடக்கூடாது, பெற்ற அந்த நம்பிக்கையை இழந்துடக்கூடாது, அந்த ஸ்தானத்தை இழந்துடக்கூடாது. அதற்கு தான் என்னது சபை கூடுதல். சும்மா விளையாடுறதுக்கு ஒண்ணும் வேண்டாம். நீங்க ஒரு 2 மாசம் சர்ச்சைக்கு போகாம உங்க வீட்டுல இருக்க எப்படி இருக்கு? நீங்க நல்லா இருப்பீங்களோ? ஆவியா நல்லா இருக்க முடியுமோ? அதான் இப்போ நம்ம சர்ச்சைக்கே வராம நம்ம ஒரு 3-4 மாசம் 5-6 மாசம் நம்ம வீட்டிலேயே இருந்துட்டு வச்சுக்கிட்டோங்க. நம்மை நெருக்குகிற அநேக போராட்டம் எதற்காக? சாத்தான் அவனுடைய கட்டுப்பாட்டை கொண்டு போறதுக்காக. பல பிரச்சனை வரும், பல சாவுக்கு போண்டி வரும், பல சாங்கி சமுதாயத்துக்கு போண்டி வரும். எல்லாம் போட்டு நம்ம என்ன செய்யும்? சுத்திக்கே இருக்கணும். சுத்த நம்ம ரட்சிக்கப்பட்ட அந்த ஸ்தானம், அந்த பரிசுத்தமாய் வாழ்ற அந்த முறை காரியங்கள் என்ன கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடும். பலு இழந்துடும், வைராக்கியம் இழந்துடும், வீக். அப்போ ஃபோர்ஸ் பண்ண நம்ம என்ன செய்வோம்? அவர்களுக்கு ஒத்தபடி நம்மை அனுதினம் சுற்றி நம்மை பழைய நிலைக்கு கொண்டு போறதற்காக சத்துருவானவன் எய்கிற அந்த பாவ அம்புகள் இருந்து நம்மை பாதுகாக்கவும் நம்மை தேவனுக்குரியவனை மாற்றுவதற்கு தான் தேவ சபைக்கு நம்ம வரோம். நம் பெற்ற ரட்சிப்பை இழந்து விடாமல் காக்க, பெற்ற அபிஷேகத்தை இழந்து விடாமல் காக்கவும், ஆவியானவருடான உறவில் மீண்டும் நாம் அடுத்த ஸ்டெப்புக்கு கடந்து போகவும், தேவனுக்கு பயன்படுகிற ஒரு ஆயுதமாய் நாம் மாற்றப்படவும், அல்லேலூயா அல்லேலூயா, ஆவியை கலிகூறவும், கர்த்தருடைய ஆவியானோடு நாம் சஞ்சரிக்கவும், கர்த்தர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நம்மை சூழ்ந்து வந்து கொண்டிருக்கிற பாவங்களும் அருவருப்புகளும் மீண்டும் நம்ம ஒட்டாதபடி, மற்ற கேட்கப்படுகிற பல காரியங்கள், பார்க்கிற பல காரியங்கள் உள்ளே கடந்து வந்து உள்ளான பரிசுத்தத்தை இழந்து விடாமல் இருக்க, அல்லேலூயா, நம்மை கர்த்தர் கொண்டு வந்து வைத்து அவருடைய சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு கொடுத்து, ஆமென், நம்ம உள்ளானவர் சுத்திகரிப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். உள்ளான நிலையில் உள்ள சுத்திகரிப்பையும் பரிசுத்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்து, பரிசுத்தத்தை கொடுத்து மட்டுமல்ல, பரலோக ராஜ்யத்தை கொடுத்து எனது நம்பிக்கையை அவ்வப்போது நினைப்பூட்டிக் கொண்டு, பரலோக ராஜ்யத்தை பற்றியே பேசணும்னு வச்சுருந்தோங்க. நரகத்தை பற்றியும் பரலோகத்தை பற்றியும் பேசவே இல்லை. வெறும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள். பிரச்சனையோடு வந்திருக்கிறார், பணத்தில் கடனாளியாக இருக்கிறார், செய்கிற தொழிலில் நஷ்டத்தில் வந்திருக்கிறார், உன்னை இரட்டிப்பாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். உன்னுடைய வருமானத்தை 2 மடங்கு உனக்கு கொடுக்க போகிறார். உன்னை நீ வளர்க்கிற ஆடு மாடெல்லாம் பெருக போகிறது. நீ செய்கிற தொழில் விசாலமாய் பெருக போகிறது. நீ ஒரு பிசினஸ் அல்ல, இன்னும் பல கடைகளை எடுத்து வாடகைக்கு நீ எழுதி போற, பிசினஸ் பண்ண போற, அடுத்தது அதை செய்ய போற, இதை செய்ய போறேன்னு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை மட்டும் பேசினா பரலத்தை பற்றி ஞாபகம் நமக்கு இருக்குமா? இருக்காது. ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டது எங்க கிடைச்சுட்டா இல்ல, உலகத்துல எங்க, அங்க போன அந்த தகுதியை அடைவதற்குரிய போதனை நமக்கு தேவை. ஆமென். அதான் சத்தியம் போதிக்கப்படுவது. அல்லேலூயா. எல்லாம் அதுல கலந்தா வரும். அல்லேலூயா. ஆவியான ஒருவர் மட்டும் நம்ம தேற்ற முடியும். அல்லேலூயா. வேறு யாரும் இல்லை, கர்த்தர் ஒருவரே. நம்ம எல்லா நிலையிலையும்
போதுமானவராக இருக்கிற. கைகளுக்கு தலையில சொல்லுவோம். கடைசி வசனத்தை அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளை. நம்ம அங்க வாசித்தோம் அல்லவா? 1 யோவான் 3வது அதிகாரத்தில் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்வளவா இருப்போம் என்று வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது தரிசிப்பதால் அவருக்கு ஒப்பாயிருக்கும். தேவனுடைய பிள்ளைகளை எப்ப மாறணும்? அவருடைய நாமத்தில் என்ன வைத்து விசுவாசம் அவரை எப்படி ஏற்றுக்கொண்டோம்? என்ன ஏற்றுக்கொண்டோம்? அவர் இவ்வளவு மேன்மையான தேவனாக இருந்தும் எனக்கு அந்த மேன்மையை விட்டு என்னை அந்த மேன்மையின் ஸ்தானத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக தம்முடைய மேன்மையை இழந்து அல்லேலூயா எனக்காய் நான் அடைவதை தண்டனை அவர் சிலுவையில் அடைத்து விட்டார். அவர் சிலுவை மரணத்தின் மூலமாய் ஆமென் நான் நீதிமானை மாற்றப்பட்டிருக்கிறேன். சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை அவர் எனக்காய் அடிக்கப்பட்டார். நான் பாவி, இயேசுவே என்னை மன்னியும் என்று யார் மனதில் இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்களோ அல்லேலூயா அவருடைய பாவங்கள் முழுவதும் ஒரு இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்படுகிறது. நீதிமான்களாக்கப்படுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும். இனி விதமா இருப்போம்னு இப்ப தேவனுடைய பிள்ளை எப்ப இயேசுவின் நாமத்தில் விசுவாசம் அவரை ஏற்றுக்கொள்ள தேவ பிள்ளையாக இருக்கும் இல்லையா? இப்போ அவரை இருக்கிற வண்ணமா அவரை நாம் தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருக்க நம்மை பிள்ளையாக்கி இருக்கிறார். அது ஒப்பாய் இருப்பதற்கு அவர் ஜெயம் பெற்று பிதாவுடைய சிங்காசனத்தில் அவர் ஜெயம் பெற்றார். அப்ப ஜெயம் கொள்கிறவனோ அல்லேலூயா ஜெயம் கொள்கிறவனோ நாம என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஜெயம் கொள்ளணும். நம்முடைய கடைசி மூச்சு வரையிலையும் நமக்கு நேராக என்ன இருக்கு? யுத்தம் இருக்கு. நாம விட்ட பாவம் ஒட்டவரும் பழைய பாரம்பரிய சாங்கிய சம்பிரதாயங்கள் தேடி வரும். உலகம் வழக்கங்கள், உலக முறைமைகள், குறி சொல்லுதல், குறிப்பாக்குறது, இது எல்லாம் நம்ம முன்ன எதிரெல்லாம் இருந்தோம் மீண்டும் அது நமக்கு நேரம் நெருங்கும். அல்லேலூயா. விட்ட பாவம் நெருங்கும், செய்த செயல்கள் நெருங்கும். அவைகள் நம்ம என்ன எடுக்கணும்? அப்ப ஜெயம் பெற வேண்டும் என்றால் நாம் பலவானாய் மாற வேண்டும். அல்லேலூயா. ஜெயம் பெற வேண்டும் என்றால் சத்தியத்தை கை கொண்டபடி வாழ வேண்டும். அப்போ கடைசி மூச்சு வரை நமக்கு என்ன இருக்கு? யுத்தம் தான். ஜெயம் பெற்றவன் பெறுகிறவன் அவன் என்னுடைய சிங்காசனத்தை என்னோட கூட அந்த ஸ்தானத்தை நாம் அடைய ஆமென் தகுதி அடைவதற்காக தான் ஆராதனைக்கு வா என்று கூப்பிடுவார். உலகத்தில் பணம் வரும், ஐஸ்வர்யம் வரும், சம்பாதிக்கலாம். அதெல்லாம் வேலை சம்பாதிக்கலாம், வேற பல நிலையில் சம்பாதிக்க முடியும். உலகத்துக்குரிய காரியங்கள் எப்படிதான் சம்பாதிக்க முடியும். இது ஐஸ்வர்யம் வந்த ஐஸ்வர்யத்துக்கு அல்ல. அல்லேலூயா. அந்த ஐஸ்வர்யத்தை அடைவதற்காக ஆமென். இதை அறியணும். நமக்கு ஒரு பிரகாசமான என்ன வேணும்? மனக்கு பாருங்க, வாசிப்போம். டக்குனு வாசிப்போம். எபேசியர் 1வது அதிகாரம் 18-19 வாசிக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ள கவனிக்கணும். நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், அதாவது தேவன் நம்மை அழைத்ததினால், கர்த்தர் நம்மை அழைத்ததினால் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னது? என்னதென்றும் என்ன ஐஸ்வர்யம்? சுத்தமா சொல்லுங்க. அப்ப கர்த்தர் நம்மை அழைத்ததால் நமக்கு என்ன இருக்கு? ஒரு நம்பிக்கை. என்னது? நம்பிக்கை. என்னது? என்ன கண்ணை மூடினாலும்
நம்பிக்கை வந்துருச்சு. வந்திருக்கா இல்லை? இருக்கா இல்லை? இதுதான் அந்த நம்பிக்கையை காத்துக்கணும். புரியுதா இல்லை? இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், என் பாவத்தை மன்னித்தான். அல்லேலூயா. இன்னைக்கு கண்ணை மூடினால எங்க போவோம்? பரலோகத்துக்கு போக வேண்டும். நம்பிக்கை, அந்த நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது? அந்த நம்பிக்கை தான் ஐஸ்வர்யத்தினுடைய முதல் படி. கையை வைத்து சத்தத்தை வைத்து சொல்லு. அல்லேலூயா. பாருங்க, அடுத்த நாள் நமக்கு உண்டாய நம்பிக்கை என்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம். என்ன ஐஸ்வர்யம்? அவர் எந்த ஐஸ்வர்யம்? இந்த ஐஸ்வர்யமா? அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஐஸ்வர்யம் என்பது எதல்ல. ஐஸ்வர்யவான் ஒருவன் இருந்தான், அவனுக்கு தானியம் நல்லபடியா நிறைய வளர்ச்சி. அதான் ஐஸ்வர்யம். என்னது? தானியம். உடனே அவனுக்கு என்ன வந்தது? கவனம். அடுத்துட்டே தன்னோடு பேசும். நிறைய உழைஞ்சிட்ட கடஞ்சத்தில் சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே என்று சொன்னான். நான் ஒன்று செய்வேன். என்ன செய்வேன்? களஞ்சியத்தை எடுத்து பெரியதாக்குவேன். நான் அதில் சேர்த்து வைக்கிறேன். ஆத்துமாவே அநேக ஆண்டுகளுக்கு என்ன செய்யும்? புசித்து திருப்தியாக சொல்லுவேன். நம்ம ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் பரவாயில்ல, எப்படியும் இவன் நல்ல ஐஸ்வர்யவனை மாறிட்டான், பரவாயில்ல, நல்லா இருக்கட்டும் அப்படியே சொன்னார். ஐஸ்வர்யவான்கள் ஆக்குறதுல அவர் வந்தாருன்னாக்க அவனை பார்த்து முட்டைகளைன்னு சொல்ல மாட்டாருங்க. அந்த ஐஸ்வர்யவனை பார்த்து கர்த்தர் கூப்பிட்ட ஒரே ஒரு வார்த்தை, நம்ம மதிகேடனே. இந்த ராத்திரி நோக்கி மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து நீ செத்துருவ. அப்ப இதுதான் முக்கியம் என்றால் அந்த வார்த்தை சொல்ல மாட்டாங்க. இன்னும் ஒரு தடவை உங்களுக்கு காட்டுறேன். ஐஸ்வர்யமான லாசரு. ஒருவன் யாரு? ஐஸ்வர்யவான். அவர் எப்படி இருந்தானா? ரத்தாம்பரம் கொடுத்து பெரிய செல்வ செழிப்போடு. பாருங்க, எபேசியர் 1:12 படி பார்ப்போம். பாருங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. தாம் நம்மை அணைத்ததுனாலே நமக்கு உண்டாயிருக்கிற என்னது? நம்பிக்கை. இதாக நம்ம முக்கியம். நம்ம நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது? இழந்துடக்கூடாது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடன் நமக்கு என்ன வந்திருக்கு? ஒரு நம்பிக்கை. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு பரலோகத்துக்கு நம்பிக்கை இருக்கா? செத்தவன் என்னங்க செத்தவன் காலம்னா தெக்கா வடக்கான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சொல்லிடுவாங்க. அல்ல, இயேசப்பாவை ஏற்றுக்கொண்டாலே ஒரு நம்பிக்கை வந்து நான் என்னை கண்ணை மூடினாலும். அல்லேலூயா. சோதரன் அடுத்தது அடுத்தது தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம். என்ன ஐஸ்வர்யம்? அதான் அது பணத்தை சொல்லி இருக்கு. தாம் மரித்தோர்ந்து எழுப்பி பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே நம்மிடத்தில் தம்முடைய வல்லமை மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படி. என்னது? மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு. பாருங்க, எவ்வளவு ஒரு 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 இக்கட்டான வேஷம் பாருங்க. அந்த இடத்துல அறியும்படிக்கு பிரகாசமான மன கண்களை கொடுக்கிறார். ஆமென். அத மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று பார்க்கணும்னாலும் என்ன வேணும்? கண்ணு வேணும். ஆமென். மகிமையின் ஐஸ்வர்யம் அறியணும்னா என்னது?
அதுக்கும் பிரகாசம் மனக்கண் வேணும். அந்த கண் திறக்கப்பட்டவனுக்கு தான் இந்த ஐஸ்வர்யத்தினுடைய மேன்மை தெரியும். அவனை பீஸ் பீஸ் அறிஞ்சா கூட ஒவ்வொரு துண்டு கறியும் கிடந்துட்டு இயேசுன்னு சொல்லலாம். ஆமென். 1000 பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் கூட தேவனை குறித்து ஒரு வைராக்கியம் பரிசுத்த சிந்தை இருக்கும். என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. என்னுடைய இருதயம் பாவத்தை குறித்து சிந்திப்பதற்குரியதல்ல, பரலோகத்தை குறித்து சிந்திப்பதற்குரியது. அதான் விஷயம். அதற்கு என்ன வேணும்? பிரகாசமான மனக்கண். ஆமென். பாருங்க, வெளிப்படுத்தல் வர 3வது அதிகாரத்துல 17-18 வாசிக்க பார்க்கலாம். பாருங்க, சபை எப்படி இருக்கா? நிர்வாக்கியம் உள்ள சபை, பரிதவிக்கப்படத்தக்க சபை, தரித்திரமான சபை, குருடன் அறியாமல். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த இடத்துல சபை தேவனுடைய பார்வை எப்படி இருக்கு சொல்லுங்க? நிர்வாக்கியம் உள்ள சபையா இருக்கு. யார் பார்க்கிறது? தேவன் நம்மையும் பார்க்கிறார், ஒவ்வொருத்தரையும் பார்க்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? நிர்வாக்கியம் உள்ள சபை. அடுத்தது பரிதவிக்கப்படத்தக்க சபை. அடுத்தது தரித்திரம். என்னது? தரித்திரம். கர்த்தருடைய பார்வையில் உள்ள தரித்திரம். அடுத்தது குருடன். நிர்வாணியமா இருக்கிறது அறியாமல். நான் யார் தெரியுமா? யாரா இருக்கிறேன்? ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பந்தன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியா. அல்லேலூயா. சத்தமா சொல்லு. இது இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா உங்களுக்கு? இதுக்குள்ள 2 பகுதியா இருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? என்னது? அதாவது நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த சபைக்கு பேர் என்ன சபை? லவோதிக்கா சபை. நல்லா கவனிங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட தொடக்க நாட்களில் தேவன் எதிர்பார்க்கிற ஐஸ்வர்யம் அதனிடத்துல இருந்தது. நல்லா கவனிங்க. தேவன் ஐஸ்வர்யம், ரட்சிப்பு, அபிஷேகம், பரிசுத்த வாழ்க்கை, பரலோகத்தை குறித்து எதிர்பார்ப்பது பெரிய ஐஸ்வர்யம். பரலோக ராஜ்யத்தை குறித்தும் இயேசு வருகையை எதிர்பார்க்கிற மனதில் இருக்கு என்றாலே நீ யாரா இருக்கிற? ஐஸ்வர்யமாக. உன்னை அடிக்கிற யாரும் கிடையாது. பரலோகத்தை குறித்து எதிர்பார்ப்புள்ள ஒவ்வொரு உள்ளமும் தேவன் சொன்ன ஐஸ்வர்யத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அன்று எப்படி இருந்து? ஐஸ்வர்யம். நல்ல தேவன் பார்க்கிற ஐஸ்வர்யம், நல்ல ஜெபம், ஆராதனை, சபைக்கு ஓடுவது, கர்த்தருக்கு கொடுப்பது எல்லாம் ரொம்ப உற்சாகமா இருக்கு, சந்தோஷப்பட்டது. ஆனால் நல்ல இறைவனுக்கு முக்கியம். ஆனா போக போக என்ன வர ஆரம்பிச்சு சொல்லுங்க? இம்மைக்குரிய அவசியம் ஐஸ்வர்யம். சொல்ல புரியுதானே? இம்மைக்குரிய ஐஸ்வர்யம், பண வசதி, கஷ்டத்தில் இருந்ததாக. இப்போ உலக ஆசீர்வாதம், சில நன்மைகள். நம்மள பலரெல்லாம் இயேசுகிட்ட வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு வருவோம். வந்து ஆண்டு வியாதி குணமாக்கி தரித்திரத்தை மாற்றி சில வருமானத்துக்குரிய வழிவாசனம் கொடுத்து ஒரு ஜாபோ வருமானம் உண்டாகதா இல்லையா? உண்டாகதா இல்லையா? அப்ப நம்ம வந்த நாட்களில் நாம் எப்படி இருந்தோன்றதை யோசிக்கணும். அப்போ உலக பிரகாரமான வருமானம் வரும்போது அல்லேலூயா தேவனை பார்க்கிற கண்கள் மங்க ஆரம்பிச்சு. புரியுதா? எல்லாருக்கும் எல்லாம் நீங்க மட்டுமல்ல, கணவனுக்கு சொல்லணும், பிள்ளைகளுக்கு சொல்லணும், எடுத்து பேசணும். உலக ஆசீர்வாதம் நன்மை வர வர முழங்கால் படிக்கிட சொல்லு. நேரம் இல்லை, நேரம் இல்லை, சபைக்குள்ள இருக்கு நேரம் இல்லை. சர்ச்சுக்குவாங்க, ஆடு முட்டை போடுது.
போட வைக்கும். ஒரு கதை மாற வைக்கும். ஆடு என்ன போடுதான்? முட்டை. கோழி குட்டி. ஐஸ்வர்யம் வர வர நீ சர்ச்சைக்கு வரும்போது வராம காரணம் சொல்ற என்றாலே உன் கண் என்ன ஆயிட்டு இருக்கு? குருடாயிட்டு இருக்கு. ஆதி அன்பை இழக்கிற பாருங்க. எல்லாம் வந்தவன என்ன செய்ய தெரியுமா? எல்லாம் வந்தவன இப்ப அதுக்கு என்ன இல்லை, பழைய மாதிரி ஜெபிக்க முடியல, ஆராதிக்க சொல்லு முடியல, ஆத்மா பாரம் இல்ல, சபையை கொடுத்த ஒரு கவலை இல்ல, ஆறாவது நடந்தாலும் சரி ஞாயிறு மட்டும் போறான். இதெல்லாமே உனக்கு கண்ணு என்ன போச்சு? குருடாயிடுச்சு. செவ்வாய்க்கிழமை வீட்டுல இருந்தாலும் எங்க வர மாட்டேன், சர்ச்சுக்கு வர மாட்டேன், குருடன் குருடி. சனிக்கிழமை வீட்டுல இருந்தாலும் எங்க வர மாட்டேன், சபைக்கு வர மாட்டேன், குருட்டுத்தனம். கண்ணு குருடாயி போச்சு உனக்கு. நீ சொன்ன நான் ஜெபிக்கிறேன், யோ இந்த சபையை ஜெபிச்சுட்டா இருந்தது. என்னத்தை யார்கிட்ட பேசுற? நீ முட்டாள்கிட்ட போய் பேசு. உன் ஊழியர்கிட்ட பேசண்டா. ஒருவர் 1000 பேரை பார்த்தாங்க நம்ம சோதரம். அல்லேலூயா. நடந்தாலும் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீ என்ன காரணம் சொன்னாலும் உன்னுடைய காரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. பின்மாற்றக்காரன், ஞாதி அன்பை இழந்தவன். அப்போ அந்த மீட்டிங் நடக்கிற டைம்ல நீ ஆதி அன்புக்குள் உண்மையாகவே சரியான ரட்சிப்பில் நிலைத்திருந்தால் உன்னால எழுத முடியாது. சும்மா இங்கே இருக்க முடியாது, கட்டாயம் இருக்க முடியாது. இருக்கிற எங்காலே உள்ளான நிலையில் என்ன செய்ய ஆவிக்கு வைக்கிற செத்து போயிட்ட தேவனை ஆராதிக்கிற இடம் அல்லவா, கர்த்தரை துதிக்கிற இடம் அல்லவா. அதை எப்படி தள்ளி வைக்க முடியும்? உலகத்துல எதையும் தள்ளலாம். ஆமே, என் ஆண்டோட சமூகத்தை தள்ளி வைக்க முடியாது. அது மிக மேன்மை. ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்றோம்? உலகம் இதுக்கு தொடக்கத்தை நல்ல வைராக்கியமா இருந்தது. கடைசியில் என்ன போச்சுன்னா உலக ஆசீர்வாதங்கள் வர 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 தேவனுள்ளான நெருக்கம் குறைஞ்சு, தாகம் குறைஞ்சு, ஜெப வாழ்க்கை குறைஞ்சு, தேவ சமூகத்தை நேசிப்பது குறைஞ்சு, கடமை இப்ப சிலதெல்லாம் இருக்கிற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவர்கள் வேலைக்கு தான் போனப்போ சம்பாதிக்க, ஆனாலும் வேலையை முடிச்சுட்டு ஓடுறதுக்காக ஆசை. ஆதி அன்பு நிலைத்திருந்தான். ஆதி அன்பை விட்டு நீ உயிர் உள்ளவர் என்று பெயர் கொண்டும் செத்தவனாய் இருக்கிறார். அதனால் ஆதி உள்ளது என்ற தாகம் உனக்கு இல்லை. நீ என்ன காரணம் சொன்ன? நீ பின்மாற்றக்காரனை. கர்த்தர் வருகிற கட்டாயம் போக மாட்டான். வந்த சபைக்கு அப்படி ஒரு நிலமாயி போச்சு. ஆசீர்வாதம் வந்தோன்னா சர்ச்சுக்கு போகுது, சர்ச்சுக்கு போறாங்க, எல்லாம் நல்லதா இருக்கிறாங்க. ஆனால் நல்ல வசதியாகி போச்சு. காலு மேலே காலில் போட்டுருந்தவர் முன்ன 5000 ரூபா வந்த சம்பளம் இப்போ 50,000 வந்துருச்சு. முன்ன 10,000 வந்த சம்பளம் 1 லட்சம் வந்துருச்சு. இப்போ வேற பல வருமானங்கள் வந்து போச்சு. இப்போ எல்லாம் ஓஹோ டைம் இல்லை, எங்க டேய் உனக்கு டைம் இல்லைன்னு ஆண்டு சொல்ல போறான். அதான் விஷயம். கூப்பிடு, தேவன் கூப்பிடும்போ எப்ப நீ கேட்காமல் போகிறாயோ அதே போல நீ கூப்பிடும்போது தேவனை கேட்க மாட்டார். வேதம் எனக்கு அப்படிதான் சொல்லுது. அல்லேலூயா. சரி, என்ன ஐஸ்வர்யம் எல்லாம் வசதி எல்லாம் வந்தோடனே ஆதி உள்ளவர் உற்சாகம் இல்லை. ஆண்டவர் பார்க்கிறார். அது சொல்லுது நல்லா இருக்கிறீங்க. அப்போ நான் கர்த்தருடைய கிருபையினால நன்றா கொண்டிருக்கேன். எதனா நல்லா இருக்கிறோம் அப்படியா? எங்க கிடந்துட்டு விழுந்து கிடந்துட்டு பாவம் செய்யல. என்னது பாவம் செய்யல, அநியாயம் செய்யல. ஆவிக்கிற வாழ்க்கையில ஆதிக்க செயல் இல்லை, ஆதிக்க உற்சாகம் இல்லை, வாஞ்சையில் ஜெபம் இல்லை, ஆராதனை எல்லாம் உற்சாகமான கிடந்து நிற்கும் கதை. எங்க ஆண்டவர் நல்லா இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா நல்ல 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 என்ன என்ன இருக்கு? துட்டு இருக்கு. இதாங்க நல்லா நினைக்கிறாங்க. சில வசதி வாய்ப்பாய் போச்சு. இதான் நல்லா இருக்கிறது. ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆண்டு சொல்றாரு, என்னது நீ நிர்வாகம்
நீ நிர்வாகிக்க உள்ளவனா இருக்கிற. அடுத்தது பரிதவிக்கப்பட்டதா இருக்கு. அடுத்தது நீ தரித்திரனா இருக்கிற. அடுத்தது குள்ளனா இருக்க, நிர்வாணியா இருக்கிற. பணம் வசதி வந்த உடனே உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து சிந்திக்காம விட்டுட்ட. ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்க இருக்கிற, எந்த நிலையில் இருக்கிற, ஆதி அன்பில் இருக்கிறா இல்ல பழைய நிலையில இருக்கிற, இழந்திருக்கிறாய் நீ யோசிக்காம வாழ்ந்துட்டு. இதுதான் அனைவருடைய வாழ்க்கை. அல்லேலூயா. ஆண்டவர் நிர்வாணிடா. என்னது நிர்வாணி? பரிசுத்த அலங்கார வஸ்திரம் இல்ல, வஸ்திரத்தை இழந்துட்டு நிர்வாணி. அடுத்தது நீ குருடன். என்னது? பரலோகத்தை குறித்த பார்வை இல்லை, தூர பார்வை இல்லை, சபை குறித்த பாரம் இல்லை, அந்த பார்வை இல்லை, ஊழியத்தை குறித்த பாரம் இல்லை, கண்ணு குருடு. அவன் நீ குருடனா இருக்கிறது. அடுத்தது தரித்திரன். என்னது? பரலோகத்தின் உன்னத ஐஸ்வர்யத்தை இழந்துட்ட, ரட்சிப்ப ஆதி அன்பை இழந்துட்ட, அபிஷேகத்தை இழந்துட்ட, அந்த தாகத்தை இழந்துட்ட, உற்சாகத்தை இழந்துட்ட. அதுதான் ஐஸ்வர்யம், உண்மையான ஐஸ்வர்யம். உனக்கு நீ இப்ப சேர்த்து வச்சிருக்க பொண்ணு மணி என்ன இல்ல, தேவனுக்கு வர ஐஸ்வர்யம் அல்ல. இது அந்த நித்தியத்துக்குரிய தரிசனம் இருக்கா? அவன் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறேன். என்னது? என்ன கொடுக்குறேன்? நீ திரும்ப நீ யார் ஆகணும்? ஐஸ்வர்யம் ஆகணும். ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தால் நிரப்பப்படணும். ஆதி அன்புக்குள் வருவதுதானே ஐஸ்வர்யம். பரலோகத்தை குறித்த எதிர்பார்ப்பு தானே ஐஸ்வர்யம். பரிசுத்தத்தை பற்றிய வைராக்கியம் தான் ஐஸ்வர்யம். சபையை குறித்த ஒரு பாரம் தான் ஐஸ்வர்யம். அல்லேலூயா. ஊழியத்தில் ஒத்துழைப்பு கொடுக்கிறதா ஐஸ்வர்யம். கர்த்தரை கேட்டு கொடுக்கிறதா ஐஸ்வர்யம். இதெல்லாம் கலந்ததா ஐஸ்வர்யம். தரித்திரம் நீங்க இதெல்லாம் கலந்ததுதான் யாரு? ஐஸ்வர்யம். அதுல எது இழந்தாலும் என்ன செஞ்சிருக்கிற? ஐஸ்வர்யத்தை இழந்திருக்க. ஜெப வாழ்க்கை இழந்திருக்கா? தரித்திரனாயிட்டு இருக்கிற. சத்தியத்தை கேட்கிற உற்சாகம் குறைஞ்சிருக்கா? தரித்திரனாக. பரிசுத்தம் குறைஞ்சிருக்கா? தரித்திரன். ஆதி அன்பை இழந்திருக்கா? தரித்திரன். கர்த்தர் கொடுப்பதை நீ நிறுத்தி இருக்கிறியா? தரித்திரன். நீ அனுதரக்கூடாது. இல்லையா? அனுதர ஒரு வாய்ப்பு கொடுக்குறப்பா. நீ பெரிய உலக ஆசீர்வாதம்னா ஐஸ்வர்யம் நினைச்சிட்டு இருக்கிற. அதான் இல்ல, ரட்சிக்கப்பட்ட தொடக்கம் தானே சிந்தித்து பாரு. அன்று எப்படி இருந்த, எவ்வளவு வைராக்கியமா இருந்த, எவ்வளவு உண்மையா இருந்த, எவ்வளவு பரிசுத்தமா இருந்த. அதுதான் ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யத்தை நீ சம்பாதிக்க முடியாது, நான் உனக்கு கொடுப்பேன். அந்த ஐஸ்வர்யம் நீ எதுக்க முடியாது. சம்பாதி, நீ சம்பாதி, எதை சம்பாதிக்க? உலக ஐஸ்வர்யம். நான் கொடுத்தா உன்னத ஐஸ்வர்யம். நீ ஐஸ்வர்யம் ஆகும்படி என்னது? நெருப்பிலே கொடுமுடப்பட்ட பொன்னை, அந்த விசுவாசம் பொன்னையும், அதாவது ஆதியோட விசுவாசம், அந்த பொன், அந்த விசுவாசம் ரொம்ப வைராக்கியம். எதுக்குமே எதெடுத்தால் ஸ்தோத்திரம். கத்த சொல்லிட்டு கத்த எல்லாம் கத்த. என்னது? அப்பா எனக்கு ஆண்டவர் ஏசப்பா. இப்ப ஏசப்பான்னு இருக்கு, உள்ளாத நிலையில இல்லை. உள்ள நிலையில உள்ளாத அந்த 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 வாஞ்சி வயிறாக்கி விட்டாங்க. வாயிலோ ஏசப்பா இதெல்லாம் ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லு மட்டும் தான் இருக்கிறது. உண்மையான பலு இல்லை, மாயமான. அது பேர் தூத்துரு. கத்த கூப்பிட என்ன உனக்கு ஒண்ணு, நீ உடுத்திக்கொள்ள வெண் வஸ்திரம் தானே, என்னிடத்துல வாங்கிக்கொள். அடுத்தது நீ அப்படின்னா ஆதி இருந்த ஆவிக்குரிய பிரகாசம், தேவன் உள்ள நேசம், கண் தெளிவா இருந்தா உன் ஆவிக்குரிய வாழ்க்கை பூரா கிளியரா இருக்கும். சின்ன மிஸ்டேக் வந்தாலும் கண்டுபிடிச்சுடுவேன். சின்ன மிஸ்டேக், சின்ன குழப்பம் ஏதாவது இருக்குனாலே உடனே ஏன் உனக்கு கண்ணு தெளிவா இருக்கும். ஆவி அன்புல இருக்கிற ஜப வாழ்க்கை, ஆவிக்கிற வாழ்க்கை கொஞ்சம் குறைஞ்சினா ஒண்ணு தெரியும். அந்த பழைய தாக குறைஞ்சிட்டா ஒண்ணு தெரியும். நிறைவு ஆவி நிறைவுவதை குறைஞ்சிட்டா உடனே தெரியும். ஓ நான் மிஸ்டேக் எங்கே மிஸ் ஆகுது. ஆத்தும பாரம் குறைஞ்சாலே தெரியும். ஜப வாழ்க்கை குறைந்தாலே தெரியும்.
கர்த்தர் சபையில் வைத்திருக்கிற அந்த அன்பு குறைந்தாலே தெரியும். விசுவாசம் மேல அந்த ஐக்கியம் குறைஞ்சாலே தெரியும். கர்த்தருக்கு கொடுப்பதில் குறைபட்டால் உடனே தெரியும். ஆமென். சபையின் ஊழியக்காரர்கள் கரிசனை குறைஞ்சாலே தெரியும். இதெல்லாம் அந்த அன்பு கண் தெளிவு. ஆமென். கண் தெளிவா இருந்தா சபையில் ஒன்று பார்த்தாலே தெரியும். ஆவிக்குரிய வாழ்க்கை, ஒரு பழக்க வழக்கம், தெய்வ பயம், ஜெப வாழ்க்கை, ஆராதனை முறை, தேவ சபை என்றால் உனக்கு இருக்கிற அந்த வாஞ்சை எல்லாம் பார்க்க தெரியும். கர்த்தர் காட்டுவார். இந்த ஆளு ஒரு முக்கியமானவர். இந்த நபரை நான் தெரிந்து கொண்டிருக்கிற மகனே, இந்த சபையை நான் தெரிந்து கொண்டிருக்க கர்த்தர் சொல்லுவார். உன்னை தேடி யாரும் வரண்டா, நீ ஓடி வருவ. நாங்க தேடி வந்து என்ன தொந்தரவா போச்சு, டிஸ்டர்ப், நாங்க வந்துடுவோம், வராதுங்க. நீ ஆதியாகமத்தில் இருந்து எங்களுக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரி என்னது அதில் வந்தாச்சு. உடனே வந்து மறந்து ஜெபம் பண்றது, தூங்குறது. முன்ன ஜெபம், இப்போ தூக்கம். முன்ன ஜெபம், இப்போ தூக்கம். ஆனா மாறுதல குறவில்லை. முன்ன வந்த உடனே ஜெபம், சோதரமையா இப்போ வர்றது கரெக்டா வருது. எதுக்கு? தூக்கம். சொன்ன தள்ளி 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 எங்க கொண்டு போனான்? நரகத்துக்கு கிட்ட கொண்டு விட்டுருக்கான். எங்க? நரகத்துக்கு பக்கத்துல. அடுத்த ஒரு தான் பொத்துருக்க ஆண்டவர் வாய்ப்பு இருப்பாங்க. ஆலோசனை கொடுக்குறேன். நீ திரும்ப ஆதி இருக்குள்ள இப்போ இழந்த ஐஸ்வர்யத்தை கட்டு திருப்பி கொடுக்க உனக்கு வரல. நீ நம்பிட்டு இருக்கிற உலக ஐஸ்வர்யம் அல்ல. ஆமென். வாசித்தோம் அல்லவா? வாசி முடிச்சிடுவோம். நம்ம அடுத்த முறை பார்க்கலாம். அந்த குருந்தியர்ல படிங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையை நீ அறிந்திருக்கிறீர்களே. ஐஸ்வர்யமாக நீ மாறுவதற்காக உங்கள் நிமித்தம் தரித்திரனான அருமையான கட்டுப்பாடு. அல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்லியிருக்கேன். எபேசியர்ல 3வது அதிகாரம் 19வது அதிகாரம் வசனம் சொல்லுது, அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள நல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிரப்பப்படவும் அவர் தம்முடைய மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே. எவ்வளவு அழகான ஐஸ்வர்யம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுது. ஐஸ்வர்யம் எங்க வருது? அதுங்களா இதான பணமா? இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோம். மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சகல பரிபூரணத்தால் ஐஸ்வர்யம். அல்லேலூயா. பிலிப்பியரில் சொல்லப்பட்ட 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே. அங்கேயும் அப்படியே போட்டிருக்கு. ஆசிபுரம் கூட என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்க நிறைவு. அங்க எங்க அல்ல, இங்க. அப்ப அந்த ஐஸ்வர்யத்தை நீ தேடுனா உனக்கு தேவையான இந்த ஐஸ்வர்யம் உனக்கு கர்த்தர் கொடுப்பார். இதுக்காக நீ போராட வேண்டிய தேவையில்லை. ஒழுங்கா உனக்குரிய வேலையை ஒழுங்கா செய். ஒழுங்கா கையில வர பணத்தை வேஸ்ட் பண்ணாம கர்த்தருக்குரிய கர்த்தரை கொடுத்து ஒழுங்கா நல்லா கர்த்தர் கொடுத்தார். உனக்கு வருகிறத கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுப்பார். வேலை செய்யாம என்ன கர்த்தர் சொல்றாரு? கட்டாயம் வேலை செய்யணும். வேலை செய்யணும், உழைக்கணும். அதை இப்ப ஒரு சனிக்கிழமை வர முடியும், அவசரமான வேலையா? ஓகே, போய் தான் ஆகணும். போறத தப்பு நான் சொல்லல. பணங்கள் கையில இருக்குன்னா வந்து ஓடி வந்துடு. பணம் இல்லை போ, பிரச்சனை இல்லை. இல்ல வர முடியாது, சபைக்கு தான் வருவேன், ஆண்டுதான் முக்கியம்னா கர்த்தர் அந்த வருமானத்தை மறுநாள் கர்த்தர் கொடுப்பார். அது வேற. அல்லேலூயா.
ஆனா உழைக்காமல் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த பரலோக ஐஸ்வர்யத்தை மட்டும் நான் தேடிட்டு என் ரூம்லயே உட்கார்ந்து இருக்க முடியுமா? கட்டாயம் இருக்கிறதெல்லாம் காணணும். நினைக்கிறேன் பரவாயில்ல, நம்ம அப்ப இதை வேலையே செய்யணும். யாராவது நினைக்கிறீங்களா? எங்க பசங்க நினைச்சோம் நானா? அப்போ இருந்து கொள்ளணும், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்ன வேலையே செய்யாம எந்த ஐஸ்வர்யத்தை மட்டும் பரலோக ஐஸ்வர்யம் மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லிட்டு வீட்டில் ஜெபம் பண்ண கர்த்தர் கொடுப்பாரா? அல்ல. அந்த ஐஸ்வர்யத்தை நீ அடையதை காத்துக்கணும், அதுக்காக நீ நேரம் எடுக்கணும், அதை வேற. ஆனா உலகத்தில் வாழ்வதற்கு உனக்கு கர்த்தர் ஆரோக்கியத்தை கொடுக்கிறது தேவனுடைய வேலை. என்னது? ஆரோக்கியம். நீ வேலை செய்ய போக வேலை. புரியுதா இல்லையா? உனக்கு சரீரத்துக்கு என்ன கொடுப்பாரு? பலனை கொடுப்பாரு. வேலை செய்யற வேலை உன் வேலை. ஆண்டவர் வந்து செய்வாரு. மகனை ஒதுங்கி நில்லு, இந்த பில்டிங் தான் கட்டி விடுது என்ன சொல்லுவாரு? சிலருக்கு இப்பதான் புரியுது போட்டு நம்ம ஆண்டவரையே சேவிக்கிறோம். ஜோம் பண்ணி பல்லெல்லாம் தேஞ்சு போச்சு. ஆனாலும் எங்களுக்கு கஷ்டத்தை விடுதல் தர. நீ வீட்டில் சும்மா இருந்தால் உனக்கு கஷ்டத்தில் எப்படி கஷ்டம் இன்னும் கூடத்தான் செய்யும். அவங்க அப்படியே சொல்றாரு, நீ நல்ல வேலை செய்யணும். ஆண்டவர் வேலை செய்யணும், பலன் இல்லை, சுகம் இல்லை, சுகத்தை தாரம் கேடு. நல்ல ஜெபம் பண்ணணும், வேலை செய்து ஜெபம் பண்ணிட்டு போ. அதான் சொல்லப்பட்டது. அடுத்தது நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே குறைமையான மைமேல பிலிப்பியர் 2 பார்க்கும்போது நம்ம அந்த நிலையில் நம்ம பார்த்தோம். அந்த ஐஸ்வர்யனை மாற்ற அவர் தரித்திருந்தார். ரோமன்ல 10:12 சொல்லப்பட்டிருக்கு, தம்மை தொடர்பு கொள்கிற யாவருக்கும் அவர் யாரா இருக்கிறார்? ஐஸ்வர்ய சம்பன்னராக. இவ்வளவு அழகான வார்த்தை. அவரை தொழுது கொள்கிற யாவருக்கு எப்படி இருக்கிறார்? ஐஸ்வர்ய சம்பன்னனாக இருக்கிறார். ஆமென். எபேசியர் 2:4 இரக்கத்தின் ஐஸ்வர்யம். என்னது? எபேசியர் 1:7 கிருபையின் ஐஸ்வர்யம். எவ்வளவு அருமையான ஐஸ்வர்யம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எபேசியர் 3:8 என்னது? அளவற்ற ஐஸ்வர்யம். கிறிஸ்துவின் அளவற்ற அந்த வசனம் வாதி. எபேசியர் 3:8 பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதியாரிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்கு. ஆமென். புறஜாதியார் எல்லாரும் தரித்திரர்கள் கொஞ்சம் பணம் கொண்டு கொடுக்கணும்னு சொன்னாரு இல்லையா? ஆமென். இவற்றை ஐஸ்வர்யத்தை, அல்லேலூயா, உனக்கு கொடுத்த தாளந்தை நீ என்ன செய்? வியாபாரமான சொல்லுவை. ஆமென். அதான் சொல்லப்பட்டிருக்கு. வாசகரோடு கூட பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை, கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கிறதாயா ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது. நீ சுவிசேஷம் சொல்றனாலே அந்த அவனுக்கு ரட்சிப்புள்ள மனுஷனுக்கு கொடுக்கிற சுவிசேஷம் தனி ஐஸ்வர்யம். பாவத்தில் அக்கிரமத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற மனுஷனுக்கு அவனை விடுவிக்கப்பட்டு தேவ ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிற சுவிசேஷம் அது அவனுக்கு கொடுக்கிற ஐஸ்வர்ய சொத்து. அந்த சொத்தாகி ஐஸ்வர்யத்தின் மதிப்பு தெரியாமதான் அவன் என்ன செய்யல, வரல. அந்த கண்ணு என்ன போச்சு? குருடு. கண்ணு திறக்கப்பட்டா, ஐயோ இவ்வளவு மேன்மையான ஐஸ்வர்யம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். அதாவது அநேக விசுவாசிகள் கூட கண்ணு குருடா இருக்குது. அந்த கடநாள் அந்த உற்சாக ஜபங்கள் அதெல்லாம் சரி. அதனால தேவனுடைய பிள்ளைகள் இந்த காரியங்களை மனதில் கொண்டு பார்த்த நாட்கள்ல கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும். கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளுக்கு சுவிசேஷமாக அறிவிப்பதற்கு சொல்லுங்கள். தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில அந்த ஐஸ்வர்யத்தை நம்ம என்ன செய்ய பெற்றிருக்கிறோம். நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்ற ரட்சிப்பாய் ஐஸ்வர்யம், பாவ மன்னிப்பாய் ஐஸ்வர்யம், மறுபடி புறத்தலாய் ஐஸ்வர்யம், அபிஷேகமாய் ஐஸ்வர்யம், பரிசுத்த வாழ்க்கையில் ஐஸ்வர்யம். ஆமென். தேவனுள்ள வாஞ்சியாகிய ஐஸ்வர்யம், ஆவி நிறைவாகிய ஐஸ்வர்யம், ஆவி அனலாகிய ஐஸ்வர்யம்.
ஜெப வாழ்க்கையாக ஐஸ்வர்யம், சபைக்கு ஓடோடி வர வேண்டும் அந்த தாகம், அதே ஒரு ஐஸ்வர்யம். ஆமென். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை குறித்த எதிர்பார்ப்புமாக ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யத்தை என்ன செய்தாங்க? இழந்துட்டு இம்மைக்காக இந்த மேன்மையான ஐஸ்வர்யத்தை விட்டாங்க. ஏதாவது அங்கே எங்கே சர்க்கல் ஆகிருக்குன்னா உடனே கரெக்ட். ஆண்டவரே, எனக்கு இந்த சிந்தை அல்ல இந்த வாழ்க்கை இந்த சுபாவம் என்கிட்ட இருந்து உண்மையே நீர் கொடுத்த ஐஸ்வர்யமாகிய அந்த உன்னதத்தை என்னது என்னை விட்டு விளக்க பார்க்குது. தயவுசெய்து என்ன மன்னி, நான் ஒரு ஆவிக்குரிய ஐஸ்வர்யமான இருக்க கிருபதாரன் சொல்லி சோமனை ரமணங்க அப்படி சோமனை எல்லாம் தெரியும். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி சொல்லுங்கள். இந்த அருமையான நாளிலும் ஒரு சமூகத்திலே வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையை அறிந்திருக்கிறீர்கள். ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். நீங்கள் அவருடைய தரித்திரத்தினால் ஐஸ்வர்யவான்களாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரம் எங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவதற்காக பரலோகத்தின் மகிமையை விட்டு நீ தரித்திரனாய் அடிமையை ரூபப்படுத்துவது எங்களுக்கான சிலுவையில ஜீவனை கொடுத்திருப்பா. நீர் விட்ட ஜீவன், நீர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக நாங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஐஸ்வர்யம், அபிஷேகம், மனம் திரும்புதல், ரட்சிப்பின் வஸ்திரம், அலங்கார வஸ்திரம், பரிசுத்தாவின் நிறைவு, தரிசனம், இவளெல்லாம் அந்த ஐஸ்வர்யத்தில் அடங்கி இருக்கிற அந்த மேன்மை எல்லாம் பெற்றுக்கொண்டதான இந்த ஐஸ்வர்யத்தை இழந்து விடாதபடி காத்துக்கொண்டு இந்த வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொரு ஆசிரியத்தை அனுப்புவோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற ஜெபங்கள் நல்ல பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்து